ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு SLNM7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெனகேட் இம்மோர்ட்டலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் இருக்க எல்லா அனிமையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையோட ப்ரீவியஸ் பார்ட்லாம் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ் புரியும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டாக இன்னைக்கு எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவுக்கு இன்டென்ட் இல்லைனா என்ன, அதை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்ச வயசானவர் பைஜு பிரிவுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிலிமா சேர்ந்தவங்களோட இன்டென்ட் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை ஹீரோ கிட்டயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். ஹீரோ அதை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எபிசோட் அதான் ஸ்டார்ட் ஆகுது. போன எபிசோடோட லாஸ்ட்லேயே அடி வாங்கின இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான அந்த மாஸ்டர் இருக்காங்க, முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த அடி வாங்கணும் பயங்கர வகத்தில் ஓடி போயிட்டு மாஸ்டர் 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 ஒருத்தர் என்ன அடிச்சது மட்டும் இல்லாமல் என்னோட கோஸ்ட் பேச அடிச்சுட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் முன்னாடி இருக்கவன் ஒரு கோஸ்ட் பேச உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இவனோட நெத்தில அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. பிளட் வாமிட் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். நார்மல் ஆயிட்டியா ஏன் தெரியும் எனக்கு இப்போ முழு விஷயத்தையும் சொல்றியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவர் கேட்க, நேற்று நைட்டு அரண்மனைக்குள்ள ஒரு திருட வந்ததை நான் பார்த்தேன். அவன் இளவரசனை காப்பாற்ற வந்திருக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்காக தான் அவனை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக போனான். ஆனா மனுஷன் மாதிரி இருந்தான் ஒருத்தன். அவன் என்ன அழிச்சது மட்டும் இல்லாம என்னோட கோஸ்ட் பேசி அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காங்கன்னு சொல்ல வரியா? அது மட்டும் இல்லாம மனுஷன் மாதிரி இருந்தானா, உன்னால அவனை எனக்கு காமிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கான். கண்டிப்பா காமிக்கிறேன். அவன் மனுஷன் மாதிரி இல்லாத மட்டும் இருந்தா நான் அவங்ககிட்ட கண்டிப்பா சிக்கி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சுத்தி 3 பேர் யோசிச்சுக்கிட்டே கிடக்கானுங்க. சரிப்பா அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ஸ்பாடை பயன்படுத்த ஸ்பாட் தேவையில்ல, நம்ம பவர்ஸ் யூஸ் பண்ணாம நடந்தே போயிட்டு வருவோம். நம்ம 2 பேருமே ஒன்னா நடந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கூட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த பையனை அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. மத்த எல்லாருமே மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற 3 பேருமா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போதோ, இவனை எதிர்த்தவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா இருக்கப்பா, கண்டிப்பா கோர் ஃபார்மேஷன் டிலிமுக்கு மேலேயாச்சும் இருக்கணும், இல்லைன்னா நாசேன்னு சொல்லிமாச்சும் இருக்கணும். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பையன் அவரை அப்பத்துல இருந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கான்ப்பா. இவன் ஒரு முறையும் பிரச்சனைகளை கொண்டு வந்து பொய்களை சொல்லி இவரை கூட்டு போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ண வேண்டியது. இந்த முறை இந்த பொடி பையன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா நாசேன்னு சொல்றதுலயுமே இருந்தாலும் சரி, இவரை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க இப்போதைக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. அவ்வளவுதான், கூட்டு போற ஆள் கண்டிப்பா இன்னையோட காலி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த 2 பேர் இருக்கானுங்களே, அவங்க நடந்தே வந்துகிட்டு இருக்கானுங்க. அடே இன்னைக்கு எதிர்த்தல, நீ இன்னைக்கு இறக்க போறடா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. குள்ளா போட்ட மாஸ்டர் சைட்ல இருக்கக்கூடிய சாக்லேட்டை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்க. குள்ளா போட்ட மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள போனா அடுத்த நிமிஷமே இந்த சாக்லேட்டோட விலை எவ்வளோன்றவன் கேட்க, ஒரு டேல்ஸ்ன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே சரி ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து வாங்கிடுறான். வாங்கினவன் என்ன சொல்லி கொடுக்குறானா, உன்னோட ராசி குரங்கு, அதனால இந்த குரங்கு சாக்லேட்டை பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள பாசத்தோட, உன்னை நான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு சாக்லேட் கடையில தான் சந்திச்சேன், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தைகளுக்கு நடுவுல கடைகளுக்கு மத்தியில நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில உன்னை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அந்த காலகட்டத்தை என்னைக்குமே மறக்க மாட்டேன். அன்னைக்கு மட்டும் நீங்க என்னை காப்பாத்தல, நான் கண்டிப்பா இத்தனை நாள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சரி சரி, அழாத, நான் தான் மாஸ்டர் இருக்கேன்ல, உனக்கு இனி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் கண்டிப்பா அதை சுமூகமா முடிச்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போறாரு. பரவாயில்ல, ஏதோ பாசமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோ இருக்கக்கூடிய வீட்டை தான் காமிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, எல்லாத்துக்கும் மழை ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காரணம்ன்ற மாதிரி சொல்ல, என்னது மழை ஃபர்னஸ் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அது ஒரு ஃபர்னஸோட நேம். அந்த ஃபர்னஸால தான் எல்லா பிரச்சனைகளும் அரசருக்கு எதிர்த்து அந்த ஃபர்னஸ் கிடைச்சிச்சு. அதாவது இது எப்படி அவருக்கு கிடைச்சிச்சுன்னா, மக்கள் கிட்ட இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது, அது அரசாங்க கிட்ட ஒப்படைக்கப்படணும். இளவரசர் அதை பாதுகாப்பா வச்சாரு, இருந்தாலும் யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல. ஒரு துரோகி அதை பையூன் பிரிவு கிட்ட சொல்லியிருக்காங்க. அது பையூன் பிரிவை சேர்ந்தவரது போல அவர் அந்த இடத்துக்குள்ள இருந்து மொத்த பேரையும் கொல்றதுக்காக வந்துட்டார். ஆணை பிரகாரம் எல்லாருமே அந்த ஃபர்னஸை எடுக்கணுன்றதுக்காக தான் வந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இனி ஃபர்னஸே ஒப்படைச்சாலும் அரசரை விட மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க. அரசரோட உயிர் இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. மற்ற தலைவர்கள் எல்லாருமே கை விட்டுட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் வாங் மாஸ்டரா தேடி வர வேண்டியதாயிடுச்சு. ஹீரோவானா இந்த இடத்துக்குள்ள, நீ எனக்கு 16 வருஷம் பண்ண அந்த சர்வீஸுக்கு நான் உன்னை இன்னைக்கு காப்பாத்தினேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொன்னவனே அவனுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோ அவனோட உயிரையும் காப்பாத்திருக்கா. அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள மாட்டிட்டு ரொம்பவே நன்றி, நான் இதை என்னோட வாழ்நாள்ல மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்புறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து திபுன்னு கிளம்பி போறமா டோரை தந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு, விருந்தாளிங்க வந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து விருந்தாளிங்க வந்துட்டாங்க. அந்த பொடி பயல உள்ள
வீட்டுல வந்த உடனே இவன் தான் அந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவுக்கு நேரம் கை நீட்டிக்கிட்டு இருக்க. இரடாப்பா வயசாகுது, பெரியவங்க முன்னாடி கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்ல தோணுது. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அமைதியா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ தான் பழைய மூட்ல இல்லையே. இந்த பக்கம் பார்த்தா பையன் பிரிவை சேர்ந்த 2 மாஸ்டர்களோட உருவத்தை ஹீரோ வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த உடனே அவனுக்கு அல்லு. ஆனா அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் ஸ்டைலண்டா தான் வந்துகிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கிட்டு, மாஸ்டர் நான் உங்களோட ட்ரிங்க்ல ஒரு கப்பை எடுத்து குடிக்கலாமான்ற மாதிரி கேட்க, இவன் இப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து மீதி 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்களே. ஹீரோவும் ஒரு சிப்பு தான்டா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கப்பையும் கொடுக்க அந்த இடத்துக்குள்ள இருந்து ட்ரிங்கை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கவனும் உண்மையாலே இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்ல, அப்புறம் ஏன்னா சரக்கு வியாபாரம் தான், வேணும்னா இன்னொரு பாதி கப்பு கூட குடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருந்து 2 பேருமே ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இந்த இடத்துக்குள்ள உங்களை மாதிரியான ஒரு ஹியூமன் உருவத்துல ஒரு கல்டிவேட்டர் இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ஒவ்வொரு பக்கம், அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் என்ன நீங்களும் அப்படிதான், நான் என்னோட இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹியூமனா இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஒரு சில தந்தையா கூட மாறுறாங்க இந்த மாதிரியான இன்டென்ட்டை புரிஞ்சுக்க, மாஸ்டராகவும் மாறிக்கிட்டு இருக்க. அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. அதே சமயத்துல அவன் நம்மளை பத்தி பேசலையோ அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் வேணா ஒரு போட்டியை வச்சுக்கலாமா, நம்ம டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடையிறதுக்கு கண்டிப்பா 100 வருஷங்களாச்சு ஆகும். அந்த 100 வருஷத்துக்குள்ள யாரு சீக்கிரத்துல ஃபர்ஸ்ட் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடையிறாங்க அப்படின்ட்டு இந்த போட்டி கொஞ்சம் கிரேசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தான் அவன் சொல்லிக்கிட்டு, அவனோட கப்ப லைட்டா ஒரு தட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து இன்டென்ட் ரிலீமுக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது இவனோட முழுமை அடையாத ஒரு இன்டென்ட். அவன் ஹீரோவை செக் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னோட வார்த்தை ஒன்னும் ரொம்பவே கூர்மையாவும் கொடுமையாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்றான். அண்ட் அவன் ஹீரோவோட இன்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதையும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தடுத்து நிறுத்துறான். பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பியும் பயங்கர நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டு, நான் எதிர்பார்க்கல, என்னோட வலிமையில என்னோட இன்டென்ட்டே தடுத்து நிறுத்த ஒரு ஆள், உன்னோட பேர் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா, என்னோட பேர் ஊட்டியான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்க, ஹீரோவும் என்னோட பேர் பாங்லிங் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றான். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். நீங்க கூடிய சீக்கிரத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னெச்சரிக்கையாவே நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, திரும்பிய ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். இவன் திரும்ப தன்னோட வார்த்தைகளை வச்சே தாக்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த 100 வருஷத்துக்குள்ள என்னால டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைய முடியல, நான் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைய முடியாது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு அதை விட்டா வேற வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கப்பக்கில வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எதிர்த்து கவுண்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 100 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நீ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைய மாட்டியா அப்படிங்கறதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் 100 வருஷத்துக்குள்ள உன் கூட இருக்கக்கூடிய அந்த சீடன் செத்துருவான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்ல, இந்த ஊட்டியானுக்கு பயங்கரமான கடுப்பு. இவன் எப்படா இவ்வளவு திருத்தியும் இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள ஷாக் ஆகுறான். பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட இன்டென்ட் மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டான். அந்த இன்னொருத்தனா மாஸ்டருக்கு எதுக்காக வெளிப்படையா ஊட்டியான இந்த அளவுக்கு கோவப்படுத்துறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது இவனுங்களுக்கு தெரியல. நானும் இவனும் வெளியே இருந்ததை அவன் ஆல்ரெடி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு தெளிவா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து சரக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட இன்டென்ட் என்ன அப்படின்னா, மாஸ்டருக்கும் சீடனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான், அதாவது ஒரு ரொம்ப நெருங்கிய பாசமான தொடர்பு. அதாவது ஒரு தந்தை நிலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அன்புகள் கிடைக்கும், அதே சமயத்துல நம்பிக்கைகள் உருவாகும், நம்பிக்கைகள் காலப்போக்கில் ஒரு புது காதலை வெளிப்படுத்தும், நம்பிக்கைகள் உருவாகும். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் அவனோட மனசுக்குள்ள எப்ப அதிகரிக்குதோ அந்த நேரத்துல இவனால தன்னோட இன்டென்ட்டை புரிஞ்சுக்க முடியும். அந்த இன்டென்ட்லயுமே புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவன் முதல்ல செய்யற விஷயம் அவனோட ஸ்டூடெண்ட்டை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்றான். இப்படி பண்ணா எப்ப இன்டென்ட்லயும் உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால அவனுக்கு என்ன ஆகும்னா, பாசத்தினால உருவாக்கப்படக்கூடிய அந்த வெறுப்புகள் அவனோட மனசுக்குள்ள இவனோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து சேர ஆரம்பிக்கும். அது ஃபீலிங்கே இல்லாம ஒரு இன்டென்ட்டை ஒருத்தர் உருவாக்கி இருப்பார்ல, அந்த மாதிரி அவனே சொல்றான், 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இன்டென்ட்லயுமே புரிஞ்சுக்கிறது மூலியமா என்னோட உடம்புக்குள்ள அன்பு கலந்த ஒரு ஆவேச உணர்ச்சி கிரியேட் ஆகும். நேரத்துல அதிக வலிகளை கொண்டு இருக்கிறது அவனாதான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டென்ட்டை இவன் என்ன உபயோகப்படுத்திக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஏன் என்னால மட்டும் இவனோட இன்டென்ட்டை சுத்தமா பார்க்கவே முடியல, என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. சரி ரைட்டு, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திக்கிறவனும் அந்த இடத்துக்குள்ள, இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த இளவரசனை நான் கூடிய சீக்கிரத்துல விட்டுறேன், ஆனா எனக்கு அந்த ரெயின் ஃபர்னஸை சீக்கிரத்துல எடுத்து வந்து ஒப்படைச்சிருங்க சரியா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்புறான். எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொடிப்பையில மாஸ்டர்னு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் பயங்கர கடுப்புல போயிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோவோட இன்டென்ட்டை தெரிஞ்சுக்கல, பட் ஹீரோ அவனோட இன்டென்ட்டை தெரிஞ்சிருப்பான்னு. இவன் வந்துகிட்டு இருக்கவனுக்கு ஹீரோ இன்னும் 100 வருஷத்துல இந்த பையன் செத்துருவான்னு சொன்னதுல ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. இவனுக்கும் அந்த இடத்துக்குள்ள இருந்து சின்ன சந்தேகங்கள் உருவாகிட்டு இருக்கு. சோகத்தோட அவன் மாஸ்டர் மேல இடிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன அவன் சொன்னதை வச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே திரும்புறவனும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் அப்படியே மறந்துடு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்றான். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்றான். எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றவனா அந்த இடத்துக்குள்ள இருந்து அமைதியா
முன்னாடி போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் என்ன நினைக்கிறான்னா, என்னோட எதிரி நீயா தான் இருக்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைஞ்சதுக்கு அப்புறம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ காப்பாத்தினா அவனா ஷாக் ஆகுறான். பைஜு பெரியவே இவர் ஒன்றும் பண்ணல. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய சப்போர்ட்டுகள் இருக்கு. எங்க எல்டர்ஸ் கூட அவர் எதிர்த்து நிக்கல. இவரை பார்த்து நேருக்கு நேரா உட்கார்ந்த மனுஷன் அந்த இடத்துக்குள்ள இருந்து அமைதியா ஒப்புதலை ஒத்துக்கிட்டு போயிருக்காரு. இப்படி இந்த கொஞ்ச நேரத்துல என்னதான் நடந்துச்சு, இவர் யாரா இருக்கும் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் அதிர்ச்சியோட பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கான். உணர்ச்சியே இல்லாத அந்த இன்டர்ன்ட்ரிலிம், அது மட்டும் இல்லாம உறக்கத்தை உருவாக்கக்கூடிய இவங்களோட இன்டர்ன்ட்ரிலிம், அது மட்டும் இல்லாம இந்த ஏஜ் இன்டர்ன்ட்ரிலிம். அப்படி இந்த இன்டர்ன்ட்ரிலிம்னா என்னதான்டா, எனக்கு இந்த இன்டர்ன்ட்ரிலிமை பத்தி இன்னமும் புரிஞ்சுக்க முடியலையே. இதுல என்னோட இன்டென்ட் என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இன்டர்ன்ட்ரிலிம் என்னங்கிறத ஹீரோ வழியே இன்னும் புரிஞ்சுக்க முடியலையாமா. அதான் கதறிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷமே ஹீரோ எதிர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஒரே அழுகிற குரலா கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம குட்டி பையனோட அப்பா இறந்துட்டாராமா. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள வந்து ரொம்பவே சோகத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். வாங்க மாஸ்டர் எல்லாருமே வரவேற்றிருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு பக்கம் சோகம். அதே சமயத்துல குட்டி பையனும் அந்த இடத்துக்குள்ள இருந்து நடந்து போயிட்டு அம்மாவையும் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அண்ணா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த லேடியும் ஹீரோக்கு மரியாதை செலுத்துறாங்க. எழுந்திரிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் பயங்கர சோகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். குட்டி பையனும் மாமா அப்பாவோட நிலைமைங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடிக்கடி ஹீரோ கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. குட்டி பையன் பண்ற தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு வாங்க சாப்பிடலான்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அவரோட நெஞ்சிக்கு மேல ஒரு பூவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க. அவர் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து அதே நிலைமையில தான் இருக்காரு. குட்டி பையனா ஒரு பக்கம் மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை சமாதானப்படுத்த மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 3 கேண்டில பத்த வச்சு அவருக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறான். அடுத்த நிமிஷமே அவரோட நெஞ்சில இருந்த அந்த பூவோட எனர்ஜி மூலியமா அவரோட சோல் இப்ப தனியா பெரிய ஆரம்பிக்குது. அவரோட சோல் திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து எதிர்த்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு கல்டிவேட்டரா இருந்தா பரவாயில்ல, நீங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ், உங்களால திரும்பி ரீஇன்கார்னேஷன் மட்டும்தான் ஆக முடியும். அதாவது வேற ஒரு வாழ்க்கைக்கு தான் போய் இணைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவரு இந்த பூ உங்களோட சோலை வலிமைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றாரு. அவரோட சோல் மேல போய்கிட்டு இருக்கு. குட்டி பையனோட பையன் இருக்கான்ல, அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து தாத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கூப்பிடுறான். அவனோட கண்ணுக்கு தெரியுது, ஏன்னா அவனும் ஃபியூச்சர்ல ஒரு கல்டிவேட்டர் ஆக போறான். ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து சடன்னு ஏதோ ஒரு என்னது ஹீரோவை மேல் நோக்கி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதுவும் வேற ஒரு யூனிவர்ஸுக்கே கூட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னடா இடம் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு மேலதான் இன்டென்ட்டை பத்தி ஹீரோ புரிஞ்சுக்க வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது. ஹீரோவோட இன்டென்ட்லையும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருமே ஆர்வத்தோட இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் ப்ரோ இதை பார்க்க எனக்கு டொமைன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அது வந்து இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் சப்டைட்டில் இன்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்த்தைக்கு இன்டென்ட் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை மாற்றி சொல்லும்போது அது நல்லா இருக்காது. ஆனால் அது டொமைன் மாதிரி தான் இருக்கும். ஹீரோவுக்கு அடுத்து என்ன டொமைன், அதாவது இன்டென்ட்லேயுமே என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அது கண்டிப்பாக சாதாரணமாக இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே நல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை ரீஇன்கார்னேஷனை வச்சு தான் ஒரு சில கான்செப்ட் இதுக்கு மேலே மூவ் ஆக போகுது. பர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ ஒரு ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். ஹீரோவோட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஹீரோ ஒரு சோல் ஹண்டராக இருந்தால, அதாவது சோல் ஈட்டராக இருந்தால அதை மென்ஷன் பண்ணி ஒரு இன்டென்ட்டை உருவாக்குவாங்க. ரீஇன்கார்னேஷனுக்கு சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக அது சாதாரணமாக இருக்காது. சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.